अम्मा सब्जियां पड़ी हुई, क्या नया? मरी मरी भिंडी, पिलपिले टिंडे और सब्जियों के रेट इतने कि आप 3 किलो भिंडी ले लो या एक ऑटो रिक्शा ले लो, सेम पड़ेगा आपको, उतने करता है। और मुझे पक्का यकीन है लोग ऑटो रिक्शा लेते होंगे क्योंकि सड़कों में इतनी भीड़ है ना बाजी। आप हरी सब्जी भी लो ना, घर पहुंचते पहुंचते दुखी हो जाती है। इतना बुरा हाल, आप किसी मॉल में चले जाओ, वहां पे इतनी भीड़ होती है मॉल में बाजी, आपकी जेब से 5 हेलो पुलिस स्टेशन है? நீதான் சிவகுமாரா? ஆமா சார். எத்தனை மணிக்கு வந்த? சார் ஒரு 7-7:30 மணி இருக்கும் சார். இங்க உள்ளவங்களுக்கும் உனக்கு என்ன சம்பந்தம்? நான் இங்க ஒரு 6 வருஷமா வேலை பார்க்குறேன் சார். யோ கான்ஸ்டபிள், என்னன்னு போய் பார். சார் உயிர் இருக்கு சார். இஸ் இட்? ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணு, குயிக். ஃபோரன்சிக் ஃபோன் பண்ணு சீக்கிரம். அப்படியே அந்த எவிடன்ஸுக்கு 2 போட்டோ எடுத்து வச்சுக்க. ஓகே சார். ஏமா மேல் வீட்டில் ஏதோ கொலை நடந்துச்சு, அதை பற்றி உங்களுக்கு எதாவது தெரியுமா? தெரில சார். பார்க்கல. தெரியாதுங்களா? பார்க்கல சார். கண்டிப்பாக தெரியாது சார். அதை பற்றி ஏதாவது டீட்டெயில் கேட்டால் எப்போ வந்தாலும் நீங்கள் சொல்லணும். ஓகேங்களா? ஓகேவா? ஓகே சார். ஓகே. டாக்டர் இருக்காங்களா? இருக்காங்க, உள்ள போ. ஓகே. ஹலோ டாக்டர். ஹலோ சார். ஓகே. சார் இந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் என்ன சொல்லுது? ஒரு 6-6:30 மணிக்கு இந்த கோல் நடந்திருக்கிறதா ரிப்போர்ட்டில் இருக்கு. எதுவும் மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்களோ? இரும்பு ராட் எடுத்து அடித்த மாதிரி இருக்கு. ஒரு 4-5 பேர் சேர்ந்து இந்த கொலையை பண்ண மாதிரி இருக்கு. ஓகே டாக்டர். எனியோ தேங்க்ஸ். நோ மென்ஷன். தாங்க. தேங்க்யூ. ஜெகன் சார், உங்ககிட்ட ஒரு கேஸ் விஷயமா என்கொயரி பண்ணணும். உட்காந்து பேசலாமா? சரி சார். ஜெகன், உனக்கு நான் 2 ஆப்ஷன் தரேன். ஒன்று ஒரு நார்மல் பர்சனாக விசாரிப்பேன், இல்லைனா ஒரு போலீஸ் ஆஃபீஸராக விசாரிப்பேன். சாய்ஸ் இஸ் யோர்ஸ். அனிதாவை ஏன் கொலை பண்ண? உனக்கு அவளுக்கு என்ன பிரச்சனை? சார், நீங்கள் என்ன பேசுறது புரிஞ்சுதான் பேசுகிறீங்களா? நானே என் அனிதாவில் வந்து 2-3 நாள் ஆகுது. அதுக்குள்ளேயும் விசாரணை அது இதுன்னு. கடைசியா அனிதா வீட்டுக்கு போயிட்டு வந்தது நீதான். கடைசியா அந்த பொண்ணுக்கு ஃபோன் பேசினது நீதான். எப்படி? சார், நீங்கள் பேச எனக்கு புரியவே இல்லை. நானே எனக்கு உடம்பு சரியில்லாமல் டாக்டர்கிட்ட போயிட்டுருக்கேன். இதை நான் நம்பணும்?
உன்னையெல்லாம் இப்படி விசாரிச்சா சரியா வர மாட்டேன். வாடா. நீ போய் இந்த ஃபோரன்சிக் ரிப்போர்ட் வாங்கிட்டு வா. சரி சார். நான் போய் இந்த டாக்டர்கிட்ட கொஞ்சம் என்கொயரி பண்ணிட்டு. ஓகே சார். டாக்டர் ரகு. எஸ், ஐ எம் இன்ஸ்பெக்டர் சமணன் ஃப்ரம் கிரைம் பிரான்ச். ஒரு கேஸ் விஷயமா உங்களை என்கொயரி பண்ணணும். பேசலாமா? ஓ ஓகே, உட்காருங்க. வெல் டாக்டர் ரகு, அனிதா ஜெகன் இவங்களை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும்? ஜெகன் என்னோட ஃபேமிலி ஃப்ரெண்ட் தான் சார். அனிதாவை யாரோ கொலை பண்ணிட்டாங்க சார். எஸ், இது சம்மந்தமாக நாங்கள் ஜெகனை என்கொயரி பண்ணும்போது அவர் உங்கள்கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறதா சொன்னார். யா, உங்கள்கிட்ட என்ன கைண்ட் ஆஃப் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாரு, உங்களுக்கு அவருக்கு என்ன சம்மந்தம், அது சம்மந்தமாக என்கொயரி பண்ண தான் வந்தேன். சார், லாஸ்ட் வீக் ஜெகன் வந்து என்னை மீட் பண்ணாரு. ஹாய் ஜெகன். ஹலோ டாக்டர். உட்காருங்க. ஜெகன், நீ கொஞ்சம் வெளியே வெயிட் பண்ணுங்களேன், நான் கூப்பிடுறேன். ஓகே டாக்டர். உங்களை ஜெகன் என்ன சொல்லி கூப்பிட்டு வந்தார்? உங்ககிட்ட ஏதோ பேசணும்னு சொல்லி கூட்டிட்டு வந்தாரு. எனிதிங் இம்பார்ட்டன்ட்? அவர் உங்கள்கிட்ட நார்மலாக தான் இருக்காரா? இல்லை டாக்டர், ஆக்சுவலி இப்போல்லாம் அவர் நார்மலாகவே இல்லை. ஜெகன் நீங்கள் நினைக்கிற மாதிரி நார்மலான ஆள் இல்லை. அவருக்கு அட்டென்ஷன் டெபிசிட் டிசார்டர்னு வியாதி இருக்கு. ஏடிடி அப்படின்பாங்க. ஏடிடியா? கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்களேன் டாக்டர். புரியுற மாதிரினா ரெஸ்ட்லெஸ்ஸாக ஃபீல் பண்ணுவாங்க, எதையாவது யோசிச்சுட்டு இருப்பாங்க, சாப்பாடு தூக்கம் இதெல்லாம் இருக்காது. சுருக்கமாக சொல்லப்போனால் ஒரு ஜடம் மாதிரி. நான் உங்கள்கிட்ட சொன்ன எந்த விஷயமும் ஜெகனுக்கு தெரிய வேணாம், ஏன்னா தெரிஞ்சால் அதுவே பெரிய ப்ராப்ளம் ஆகலாம். ஓகே, பி கேர்ஃபுல். ஓகே டாக்டர். ஸோ நீங்கள் சொல்கிறத வச்சு பார்த்தா ஜெகன் ஒரு ஆன்டி சோஷியல் எலிமெண்ட்டாக இருக்க வாய்ப்புண்டா? சார், ஏடிடி பேஷண்ட்ஸ் வந்து ஆன்டி சோஷியல் இருக்க வாய்ப்பே இல்லை சார். அதுவும் ஜெகனோட எக்ஸ்ட்ரீமிஸ்ட் இல்லையே. ஓகே, எனியோ தேங்க்ஸ் ஃபார் யுவர் கோஆபரேஷன். ஓகே. இந்த கொலை வழக்கில் ஜெகன்தான் அனிதாவை கொலை செய்திருக்கிறார் என்பது ஆதாரத்துடன் நிரூபணமானது. மேலும் ஜெகன் மனநோயாளி என்பதை கருத்தில் கொண்டு இந்த கோர்ட் அவருக்கு மனநல காப்பகத்தில் சிகிச்சை அளிக்குமாறு உத்தரவிடுகிறது.
மச்சி, நான் ஒரு ஒன்றும் கரெக்ட் பண்ணல. அவளுக்கு நான் ஒரு ஃபோட்டோ இன்னும் தெரியாடா. அவளை மட்டும் கல்யாணம் பண்ணிட்டேன்னு வச்சுக்கேன், என் லைஃப் செட்டில்டா. வணக்கம் டாக்டர். வணக்கம். எப்படி டாக்டர் இருக்கீங்க? ஏன் பேய் அறிஞ்ச மாதிரி இருக்கீங்க? சரிங்க டாக்டர், உடம்புக்கு நல்லது. சின்ன ஆப்ளிகேஷன் உங்ககிட்ட, வேற ஒன்றும் இல்லை. என் பொண்ணு அனிதா இருக்கால, அவன் ஒரு பையனை லவ் பண்ணுறா. அட நல்ல பையனாக இருந்தாலும் கல்யாணம் பண்ணி விட்டுருவேன். அவன் பெரிய ஃப்ராடாக இருக்கான். அவன் வெறும் பிஏ ஃபெயில்டு. அனிதா கிட்ட நான் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் அப்படின்னு போய் சொல்லியிருக்கான். அவனுடைய ஒரே எய்மு அனிதாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு என்னோட சொத்தை அடையணும், அவ்வளோதான். அதை கட் பண்ணி விடணும். அதுக்கு உங்கள் ஹெல்ப் தேவை, அவ்வளோதான். நான் என்ன சார் பண்ண முடியும்? வெரி சிம்பிள். அந்த பையன் உங்ககிட்ட ட்ரீட்மெண்ட்டுக்கு வருவான். அவனை ஃபுல்லாக செக் பண்ணிவிட்டு அவன் ஒரு சைக்கோ, மனப்பிராந்தி உள்ளவன் அப்படின்னு ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்து அனிதாவை நம்ப வைக்கணும். அதுக்கப்புறம் அவங்க கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்க, அவ்வளோதான். நான் எப்படி சார் அவனுக்கு சர்டிஃபிகேட் கொடுக்க முடியும்? ஏய், என்னை பற்றி தெரியல. 6 கொலை பண்ணுவேன், 7வது கொலை பண்றது ஒன்றும் பெரிய விஷயம் இல்ல. ஏய் ஏய், குடுப்பிய மாட்டியா? குடுப்பிய மாட்டியா? குடுக்கறியா சொல்லுடா. ஏய் ஏய், குடுத்துரு, மரியாதை குடுத்துரு, இல்ல கொன்னுடுவேன். போடுவே இல்ல. ரிலாக்ஸ் ஆகுங்க டாக்டர். ஏன் டென்ஷன் ஆகுறீங்க? சரிங்க டாக்டர். வணக்கம் டாக்டர், வரேன் டாக்டர். என்னம்மா அனிதா, என்ன ஆஃபீஸ்ல சீக்கிரம் வந்துட்டியா? என்ன ஏதாவது விசேஷமா? என்ன டல்லா இருக்க? ஏதாவது ப்ராப்ளமா? ஃப்ரெண்ட்ஸ் ஏதாவது சொன்னாங்களா? ஆஃபீஸில் ஏதாவது ப்ராப்ளமா? இல்லை ஆஃபீஸில் ஏதாவது சொன்னாங்களா? என்னம்மா, என்னன்னு சொன்னா தானம்மா எனக்கு தெரியும். என்ன நடந்ததுன்னு சொல்ல. எதை பத்திப்பா சொல்ல சொல்றீங்க? நான் லவ் பண்ற பையன் பைத்தியக்காரன்னு சொல்ல சொல்றீங்களா, இல்ல அவனையே கல்யாணம் பண்ணிக்க போறேன்றத சொல்ல சொல்றீங்களா? என்னம்மா சொல்ற? பைத்தியக்காரனா? எனக்கு ஒண்ணுமே புரியலையம்மா. புரியும்படியா சொல்லேம்மா. என்னப்பா பைத்தியக்காரத்தனமா பேசிட்டு இருக்கீங்க? லவ் பண்ற பையன் தான் பைத்தியக்காரனா, நீங்களும் ஒரு பைத்தியக்காரனா? நான் பைத்தியக்காரனா? நான் பைத்தியக்காரன். ஏய், சாவுடி.
தாண்டி உங்கள் அம்மாவும்